துறையில் பல்வேறு புதுமையான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய காவிரி நியூஸ் தொலைக்காட்சி அடுத்ததாக புதிய விஷயம் ஒன்றில் இறங்கியிருக்கு. அதாவது வாரத்தின் 7 நாளும் 7 முக்கியமான சமூக பிரச்சனைகளை முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளை சொல்ல இருக்குது. அந்த வகையில் புதன்கிழமையான இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு மக்கள் தொகை. ஆம், இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே நீங்கள் இந்த ஜனக்கூட்டத்தை பார்க்க முடியும். ரயில்களில் பேருந்துகளில் முண்டியடிச்சு தான் ஏறணும். ஏன் கோயிலுக்கு போனால் கூட நீண்ட வரிசையில் தான் கடவுளை தரிசிக்க முடியும். இதுக்கு காரணம் இந்தியாவோட மக்கள் தொகை. மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 134 கோடியே 13,08,073. இந்த எண்ணிக்கையானது 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி முடிய இந்த எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. வினாடிக்கு 1 என்ற அளவில் இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. தற்போது இந்தியா மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருக்கு. முதலிடத்தில் இருக்கக்கூடிய சீனாவை எப்போது வேண்டுமானாலும் முந்தக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அளவில் இருக்கக்கூடிய அதாவது 700 கோடி மக்கள் தொகையில் இந்தியாவோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா 17.86%. உலகத்தில் இந்தியாவோட பங்களிப்பு தங்கப்பதக்கங்கள் இருக்கோ இல்லை ஆய்வுகளில் கண்டுபிடிப்புகள் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் மக்கள் தொகை பங்களிப்பில் இருக்கவே செய்யுது. அதே போல் இந்தியாவில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 452 பேர், அதாவது ஒருத்தர் நின்னாங்கன்னா அவங்க கூட நெருக்கிட்டு இன்னொருத்தர் நிற்கக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு சூழலில் தான் 452 பேர் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நம்ம வசிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதி நகர்ப்பகுதியில். இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வேளாண்மை சார்ந்த கிராமப்புற பகுதி. ஆனால் நகர்ப்பகுதியில் தான் மட்டும்தான் 32%, அதாவது 134 கோடியில் 45 கோடி என்ற அளவு நகர்ப்பகுதியில் மட்டும் மக்கள் தொகையுடைய நெருக்கம் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளில் 4 கோடி என்ற அளவில் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 134 கோடியிலிருந்து 138 கோடி என்ற எண்ணிக்கையை 2020 இந்தியா எட்டக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஆனால் நாம் கண்ணுக்கு தெரிகிற இந்த ஊழல், நிர்வாக சீர்கேடு போன்ற பிரச்சனைகளை மட்டும்தான் நாம் முக்கியத்துவமாக நினச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாக இந்த மக்கள் தொகை இருக்குது. இந்த மக்கள் தொகையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்தியா வருங்காலத்தில் சந்திக்க நேரிடும். உதாரணத்துக்கு தண்ணி பிரச்சனை. இது போல பல விஷயங்களை ஒவ்வொரு புதன்கிழமையும் நாம் சந்திப்போம், பேசுவோம், அதற்கான தீர்வுகளை முன்னெடுப்போம்.